வீட்டுக்கு வீடு ஹேர் பிரச்சனை, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த ஹேர் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ரீசன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. 30 வருஷம் ஆச்சு நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். இந்த மருந்து ஒரு 3 மாசம் எடுத்ததுக்கு அப்புறம் டெய்லி உருளைக்கிழங்கு சாப்பாடு கிடையாது. என் பொண்டாட்டி கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், என் ஸ்டாஃபுங்களுக்கு கொடுப்பேன். இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்ப்போம், நெருங்கின கஸ்டமர் கொடுப்போம். அப்ப அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, எல்லாருக்கும் பிளஸ் 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 பிளஸ். 183 இருந்துச்சு. எதுங்க? யூரியா. எவ்வளவு பேரு? 93க்கு வந்துருச்சு. அவ்வளவு டிராஸ்டிக்கா குறையுது 4 நாள்ல. அரை டோஸ் தான் கொடுத்துருக்கோம், நேத்துல இருந்து 1 டோஸ் ஆகிருக்கும். அதுக்கே இவ்வளவு வேலை பார்க்குது. மிராக்கிள் மிராக்கிள் மிராக்கிள். இந்த பவுடர் கம் ஆயில், ஆயிலும் அது போடும் போது லெங்தியா வருது. ஓகே, ஹேர் லெந்த் பாத்தீங்களா? எனக்கு லெந்த் பாக்கடி வெளிப்பால் மாதிரி இருந்துச்சு. ஆமா சார், லாஸ்ட் வீடியோ குதிரவால் மாதிரி ஆயிடுச்சு. யோகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்க முகமது சார் ஹேர் ப்ரோ கிளினிக் ஃபவுண்டரை பாக்குறதுக்கு வந்திருக்கோம். நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வீடியோவை விட இந்த வீடியோல உங்களுக்கு முடி அதிகமா இருக்கே, என்ன சார் சீக்ரெட்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதாவது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுக்க போறோம். கண்டிப்பா. சரிங்களா? ஹேர் வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைல பெரிய பிரச்சனை ஹேர் தான். எல்லாரும் வீட்டுக்கு வீடு ஹேர் பிரச்சனை, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த ஹேர் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளா இந்த ஃபீல்ட்ல ஒரு 15-20 வருஷமா இருக்கும். ஹேர் ப்ரோஸ் ஃபீல்ட்ல கிட்டத்தட்ட 55 சென்டர் வச்சிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா. நிறைய சென்டர் உருவாக்க போறோம். அதுல என்னன்னா, ஆரம்ப காலத்துல வந்து எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சில ஃபெயிலியர்ஸ் இருந்தது, ஒத்துக்குவோம். நான் என்னைக்குமே தப்புன்னா தப்பு தான். அதுக்கு என்ன காரணங்கிறத கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தேடி 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 கண்டுபிடிச்சு, முக்கியமான காரணம் என்னன்னா, உஷ்ணங்கிறது எல்லாருக்கும் டே 1ல தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த உஷ்ணத்தை உஷ்ணம் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, உடல் உஷ்ணத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கட்ல, அதாவது மலக்குடல்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சு போகுது. கண்டிப்பா. அழிஞ்சு போன உடனே என்ன நடக்குதுன்னா, தீமை செய்யும் பாக்டீரியா ஜாஸ்தி ஆயிடுது. ஓகே. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் நன்மை செய்யும் பாக்டீரியா சாப்பிட்டா நமக்கு நன்மை செய்யும். தீமை செய்யும் பாக்டீரியா சாப்பிட்டா என்ன செய்யும்? தீமை தான் செய்யும். என்ன மாதிரி தீமை? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நிறைய மாவு சத்து உணவு சாப்பிட்றோம், புரத சத்தை சாப்பிட்றது இல்லை. அப்படியே புரத சத்து, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டா பல பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அங்கங்க பிடிச்சிக்குது, கேஸ் ஆகுது, ப்ளோட்டிங் ஆகுது. அந்த ப்ளோட்டிங் தான் முடி கொட்டதுக்கு மெயின் ரீசன். இங்கெல்லாம் வலி வந்துச்சுன்னா ப்ளோட்டிங் தெரியும், தலையில வந்தா என்ன தெரியும்? தெரியாது, முடி அழிஞ்சிரும். இதுதான் புரியல நிறைய பேருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிட்றதை விட இந்த உணவு என்ன சாப்பிட்டாலும் செரிக்கிற மாதிரி ஆக்கிடுறோம். இப்போ நம்ம கட் பாக்டீரியாவுக்கு ஒரு அருமையான புரோட்டீன் சார்ந்த ஒரு பொருளை கொடுக்குறோம். உணவு இயற்கையான உணவு, ஆர்கானிக்கான உணவு, எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத உணவு. அதை சாப்பிட்டு 2 நாள் அசிடிட்டி குறைஞ்சிருது. அது சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி குறையுது. அதை சாப்பிட்றதுனால பல விதமான நன்மைகள் பெறுது உடம்புல. அதாவது நம்ம ஒரு ஜுரம் அடிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், என்ன செய்யறாங்க? ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அந்த நோயை வந்து கொல்றதுக்கு, அந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கு. நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த மருந்தை கொடுத்து நன்மை செய்யும் பாக்டீரியாவை கிளப்பி விடுறோம். அப்ப அது என்ன பண்ணுது? எதை வந்தாலும் அது சமாளிக்குது. ஏன் குறையுதுன்னா, நன்மை செய்யும் பாக்டீரியா குறைஞ்சாதான் ஜுரம் வரும், சளி அப்பதான் வரும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ என்ன செய்யலாம்? இத வந்து நம்ம சாப்பிடும் போது உடம்புல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும், முடியும் சூப்பர் ஆயிடும். அதுல என்னன்னா ஒரு பிளஸ் என்னன்னா, ஒரு 15 நாள் கழிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உருளைக்கிழங்கு ஒத்துக்காதவங்க எல்லாம் ஒத்துக்குது, சன்னா ஒத்துக்காதவங்களும் ஒத்துக்குது, எல்லாமே ஒத்துக்க ஆரம்பிக்குது. அப்போ உடம்புக்கு தேவையான புரதம் கிடைச்சிருது. நீ நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலும் முட்டையே சாப்பிட்டாலும் பல பேருக்கு ஏப்பம் வரும், செரிக்காது. ஆனா இது சாப்பிட்டுட்டு நல்லா ஆயிடுறாங்க. ஏன் ஈவன் எனக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. 30 வருஷம் ஆச்சு நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு. இந்த மருந்து ஒரு 3 மாசம் எடுத்ததுக்கு அப்புறம் டெய்லி உருளைக்கிழங்கு சாப்பாடு கிடையாது. பரவாயில்லையே. ஆமா, இப்ப கேட்டீங்களா, எனக்கு புரத சத்து ஜாஸ்தி ஆகுது, என் முடியும் அதிகமாகுது. இதுதான் ரீசன். ஒரு மக்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு நான் முதல்ல ட்ரையல் பார்ப்பேன். இந்த வீடியோல நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்தது என் மகளுக்கு கொடுப்பேன், என் பொண்டாட்டி கொடுப்பேன், என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன், என் ஸ்டாஃபுங்களுக்கு கொடுப்பேன். இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்ப்போம், நெருங்கின கஸ்டமர் கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, எல்லாருக்கும் பிளஸ் 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 பிளஸ். அதனால நண்பர்களே புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஹேர் ஃபாலோல ட்ரீட்மெண்ட் எடுத்த முன்னாடியே இருந்தா கூட மறுபடியும் கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா இதுக்கப்புறம்
அந்த பிரச்சனையே வராது. இந்த கட்டுக்கு உண்டான பொருளை வாழ்க்கை ஃபுல்லா உணவாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு கெடுதி பண்ணாது. சூப்பர். என்றும் இளமை. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. முடி, உங்க ஸ்கின் டோனு எல்லாமே மாறிடும். புரியுதுங்களா? கட்டு சரியான எல்லாமே சரியான ஸ்கின் டிசீஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு பிளஸ் இருக்கு இதுல. கண்டிப்பா. புரிஞ்சுட்டீங்களா? இத சொல்ல போனீங்கன்னா ஒரு கிட்னி பேஷன்ஸ் கொடுத்தோம். இப்ப கட்டு சூடாறதுனால கிட்னி தான் ப்ராப்ளம் வரும். உடம்புல இருக்க கெட்ட நீர் வெளில போகாது, இங்க தங்கிடும். தங்குறதுனாலதான் முடி மேல தண்ணி நிக்கிறதுனால தான் கொட்டுதுங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. புரியுதுங்களா? கழுத்து ஸ்டிப்னஸ் ஆயிடும். இப்போ கிட்னி பேஷண்ட்கே கொடுத்துருக்கோம் அந்த பொருளை. அவங்க சாப்பிட்டு கிரியாட்டின் 14 இருந்து கிட்டத்தட்ட 12 வந்துருச்சு 4 நாள்ல. 183 இருந்துச்சு. எதுங்க? யூரியா. எவ்வளவு பேரு? 93க்கு வந்துருச்சு. அவ்வளவு டிராஸ்டிக்கா குறையுது 4 நாள்ல. அரை டோஸ் தான் கொடுத்துருக்கோம். நேத்துல இருந்து 1 டோஸ் ஆகியிருக்கும். சரிங்க சார். அதுக்கே இவ்வளவு வேலை பார்க்குது. மிராக்கிள் 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 பவுடர்னு சொல்லலாம். மிராக்கிள் பவுடர்னு சொல்லலாம். மிராக்கிள் ஃபுட்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால ஹேர் ப்ரோவை பொறுத்தவரையும் ஹேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கம்ப்ளீட்டா முற்றுப்புள்ளி. ஈவன் சோரியாசிஸ், அலோபேஷியா, ஃபங்கல் அலோபேஷியா எல்லாத்துக்கும் இப்ப நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல எந்த விதமான ஸ்கின் பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் ரூட் காஸ் யாரு? அவனை பிடிச்சிடுவாங்க. அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல ரீசன் அங்கதானே. ரூட் காஸ் சரி பண்ணோம்னா டோட்டலா சரி ஆயிடும். ஈவன் பிபி, ஈவன் சுகர் எல்லாத்துக்கும் இது கேட்கும். டைஜஷன் சரியானால எல்லா வியாதியும் போயிடும் நம்மளை விட்டு. பிரச்சனையே டைஜஷன் தானே. புரிஞ்சுட்டீங்களா? அதனால இது எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பொருள் தான் இப்ப ஹேர் ப்ரோல லான்ச் பண்ணிருக்கிறோம். பல பேருக்கு இதுவரையுமே கிட்டத்தட்ட 300-350 பேருக்கு கொடுத்துருக்கிறோம். கரெக்டா ஒரு 20 நாள்ல இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கிறோம். அதனால இட்ஸ் வெரி குட் ப்ராடக்ட்ஸ் வித் நம்மளுடைய ஹேர் ஆயில். இதுல என்னன்னா பிளஸ் என்னன்னா ஆண்களை விட பெண்களுக்கு வந்து பிரமாதமா வேலை செய்யுது இந்த பவுடர் கம் ஆயில். ஆயிலும் அது போடும் போது லெங்தியா வருது. ஓகே, ஹேர் லெந்த் பாத்தீங்களா? எனக்கு லெந்த் வெளி பால் மாதிரி இருந்துச்சு. ஆமா சார், லாஸ்ட் வீடியோ குதிரை வால் மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல. சரிங்களா? அப்ப பொண்ணுங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். பயப்படாம வாங்கலாம், பயப்படாம யூஸ் பண்ணலாம். 15-20 நாள்ல கேரண்டி அடிச்சு சொல்றேன். 15-20 நாள்ல they will see the tremendous changes. சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்களா? நான் சொல்லி கொடுக்க நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே you will come out from the all kind of illness and disease. ஓகே சார். புரியுதுங்களா? புரியுது சார். நம்ம மக்கள் உங்களுக்கு புரிஞ்சா பேசுங்க, என்ன கூப்பிடுங்க. ஃப்ரீயாக தான் பேச போகிறேன். ஃபோனில் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. முடியை பொறுத்தவரையும் அடித்து சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன். நம்பர் 1 நான் தான். அது இறைவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியட்டும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, நம்ம சார் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? ஒரு மிராக்கிள் ஃபுட் மட்டும் இல்லாம உங்களோட ஹேர் க்ரோத்துக்கான அருமையான ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கிறாரு அவரு. கண்டிப்பா நீங்க வந்து சாரை மீட் பண்ணுங்க. கீழே உங்களுக்கான நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சார் கூட அருமையான ஒரு வீடியோல உங்களை எல்லாம் பாக்குறேன். பை பாய்.